ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். வியட்நாம் டூரில் ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த சந்தைக்கு வராமல் யாருமே போக மாட்டாங்க. ஆமாங்க, சோ பென் தாங் இந்த ஒரு மார்க்கெட் தான் இன்றைக்கி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க, என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு என் கூடவே சேர்ந்து பாருங்கள். இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போனால் அம்மா அப்பாவை தவிர எல்லாம் கிடைக்கும்னு எங்களோட வியட்நாம் கைடு சொன்னாங்க. வியட்நாம் ஞாபகமாக நம்ம வீட்டில் சில பொருட்கள் இருக்கணும்னு அதை மட்டும்தான் நான் தேடி வந்திருக்கேன். பர்ச்சேஸ் பண்ண பிறகு காட்டுறேன், நல்லா இருக்கா பாருங்கள். இங்கே நல்ல ஒரு கம்யூனிச கருத்துக்கள் இருக்குது, எல்லாரும் சமம் அப்படின்னாங்க. அதை மாதிரி எனக்கு தெரியல இப்போ நான் பார்க்குற காட்சி. இதை மாதிரி வயசான முதியவர்கள் அங்கங்கே சாலை ஓரங்களில் இருக்காங்க. கொஞ்சம் போல் அவங்க நிதி உதவி தேவைப்படுறதால இருந்தாலும் அவங்க கையில் பார்த்திங்கன்னா அப்டேட்டுக்கு இருக்கிற ஒரு ஃபோன் இருக்குது, குட்டி பெட்டு இருக்குது, அதுக்கு ஒரு பால் பாட்டில் இருக்குது. எல்லாம் ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சாலை ஓரத்தில் இருக்காங்க. இந்த கம்யூனிச கருத்து தான் எனக்கு புரியலை. உங்களுக்கு புரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுக்குங்க நமக்கு அரசியல்? வந்த மார்க்கெட்டை சுற்றி பார்ப்போமே. 17ஆம் நூற்றாண்டில் சைக்கோன் ஆற்றங்கரையில் இந்த ஒரு மார்க்கெட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு கோட்டை தகர்க்கும் பொழுது அங்கே மாற்றப்பட்டது. இப்போ பார்க்கறது நம்ம 112 ஆண்டுகளுக்கு முன்னே நிறுவப்பட்டது. ரொம்பவே புராதனமான ஒரு மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. வியட்நாம் வரவங்க இந்த மார்க்கெட்டுக்கு வராமல் போக மாட்டாங்க. என்னோட லிஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது வியட்நாம் தொப்பி வேணும், வியட்நாம் விசிறி வேணும், வியட்நாம் பேர் போட்ட பனியன் வேணும், அப்புறம் நான் கொஞ்சம் நூடுல்ஸ் வேணும். சரி வாங்க, உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். காஃபி தூள் கூட நல்லா வாசனையாக இருக்கும்னாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். சாக்லேட் ஐட்டம்ஸ். ஸோ என்னென்ன நம்ம இங்கே கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து தான் பண்ணணும். இங்கே இவர்களுக்கான பண மதிப்பீடுன்னு பார்க்கும்போது 100 ரூபாய்க்கு 25 இவர்களோட பணம். அப்படி இல்லைன்னா நம்ம $1 கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. இங்கே வரோன்னா நமக்கு நம்மளோட பைசா ஈஸியாக வாங்கிக்கிறாங்க, ஆசையாக வாங்கிக்கிறாங்க. $1 கொடுத்தோம் வாங்கிக்கலாம், இல்லை ஒரு 100 ரூபா கொடுத்தோம் வாங்கிக்கலாம், ஈக்குவலாக இருக்குது. இந்திய பணம் இவங்க அல்வா மாதிரி வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம இந்திய பணம் 100 ரூபா கொடுக்கறதோட டாலரில் கொடுக்கும்பொழுது நமக்கு லாபம் ஒரு 5 ரூபா கிடைக்குது. நம்ம கையில் இருக்க டாலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் நம்ம பணத்தை யூஸ் பண்ணிட்டோன்னு பர்ச்சேஸ் பண்ணி முடித்த பிறகு தாங்க தோணுச்சு. ஸோ நீங்கள் கம்போடியா வரீங்க, வியட்நாம் வரீங்க, குறிப்பாக மலேசியா, எல்லா ஊர்கள்லேயும் நம்ம 500 ரூபா 100 ரூபாலாம் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. இங்கே வியட்நாம் பேர் போட்ட பனியன் பார்த்தேன், 500 ரூபா சொன்னாங்க, 400 ரூபா கேட்டேன். லாஸ்ட் வரையும் 1 ரூபா கூட குறைக்கல, அப்படியே வாங்கியாச்சு. நம்ம கைடு சொன்னாங்க, நீங்கள் விலை சொல்லும்போது ஆஃப் ரேட்டு கேளுங்க, அப்படியே கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் சும்மா கதைங்க. இங்கே என்ன உறுதியாக இருக்காங்கன்னா நாங்கள் என்ன ரேட் சொல்கிறோமோ அது ஃபிக்ஸடு அப்படின்னாங்க. அடுத்தது இங்கே ஒரு சில்க் மாதிரி இருக்குது. இந்த துணி 5 மீட்டர் இருக்குது. இவங்களோட ட்ரெஸ்ஸு, வியட்நாம் ட்ரெஸ்ஸு தைக்கிறதுக்காக. சரி, நம்ம ஞாபகமாக ஒரு சுடிதார் தைச்சு போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க 2000 ரூபா நம்ம பணம் கேட்குறாங்க. இந்த 2000 ரூபாய்க்கு நான் போயிட்டு ஒரு பட்டு புடவை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நல்லா ஒரு சைனா சில்கில், காற்றுலாம் உள்ளே போகாது, ஆனால் டிசைன்லாம் நல்லா இருந்தது. ஸோ லைட்டாக அப்படியே தொட்டு பார்த்துட்டு கிளம்பிட்டேன், இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இதை மாதிரி ஒவ்வொன்றா நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே நிறைய இருக்குது. கண்ணில் படுற ஒரு பொருள் வித்தியாசமாக இருக்குது, வியட்நாம் ஞாபகமானும் பொழுது டக்குன்னு நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. காஃபி வகைகள் விதவிதமாக இருக்குது. 250 கிராம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. நல்லா வாசனையாகவே இருந்தது, அதே நான் வாங்கிட்டேன். சுற்றி சுற்றி வந்தேன்னா 3000 கடைகள் இந்த இடத்துல காணப்படுது. நல்ல ஒரு கைவினை பொருட்கள் நிறையவே இருக்குது. சாப்பாட்டு பொருட்களும் இருக்குது. வடக்கு வாசல், தெற்கு வாசல், கிழக்கு வாசல், மேற்கு வாசல்ன்ட்டு ஒரு கோவிலுக்கு எப்படி போகிறோமோ அதை மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 12 குட்டி குட்டி ஒரு கேட்டும் இருக்குது. ஸோ அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறத நம்ம சுற்றி சுற்றி எப்படி போய் எப்படி வந்தாலும் இந்த மார்க்கெட்டுக்குள்ளேயே தான் சுற்றி சுற்றி வரா மாதிரி இருக்கும். வடக்கு வாசலுக்குள்ளே போயிட்டோன்னா காய்கறி, பழம், கொஞ்சம் இறைச்சி, மீன் வகை அன்னன்னைக்கு சமைக்கிறவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்குது. அடுத்தது நம்ம தெற்கு வாசல் வழியாக வரணும் பொழுது மின்னணு பொருட்கள், ஆடைகள், நகைகள், காலணி அப்படின்ற இந்த ஐட்டம்ஸு இந்த பக்கம் நிறைய இருக்குது. சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய பென்தான் மார்க்கெட்டுக்கு 15,000 பேர் ஒரு நாளைக்கு வராங்களாம். முக்கியமாக இதில் 75% அயல் நாட்டினர், நம்மளை மாதிரி ஒரு விசிட்டர்ஸாக வரக்கூடியவங்க, மற்றவங்க உள்நாட்டு மக்கள். வியட்நாம் நூடுல்ஸ், ரைஸ் பேப்பர், நல்லா வெஜிடபிள்ஸை சுருட்டி சாப்பிட்றது, அது கண்டிப்பாக வாங்கினேன்.
அடுத்தபடியாக ஒரு சாக்லேட்டு, அது ஒரு இஞ்சி மரப்பா மாதிரி இருந்தது, அதையும் வாங்கியாச்சு. மேற்கு வாசல் போனோன்னா பீங்கான் பொருட்கள், குட்டி குட்டி பொம்மைகள், முக்கியமாக கைவினை பொருட்கள். நான் தேடுற இன்னும் அந்த ஒரு வியட்நாம் தொப்பியும் வியட்நாம் விசிறியும் கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம வெளியில் போயிட்டு சுற்றி பார்த்து தேடுவோன்னுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு வாசல் வழியாக வெளியில் வந்தேன். இந்த இடத்துல நம்ம கண் எதிரிலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வியட்நாம் தொப்பியும் கிடச்சிது, வியட்நாம் விசிறியும் கிடச்சிது. ஒரு விசிறி $4, $2 கொடுத்தோன்னே கொடுத்துட்டாங்க. கடைக்குள்ளே நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோன்னா சொல்கிற விலையில் ₹1 கூட குறையாதுங்க. கொஞ்சம் பிளாட்ஃபார்முக்கு இந்த மாதிரி வெளியில் வந்துட்டிங்கன்னா இங்கே இருக்க கடைகளில் நம்ம $2னா $1 கேட்டால் டப்புன்னு கொடுத்துட்றாங்க. இங்கே பார்க்குற இந்த துரியன் பழம் சுவைக்காமல் யாருமே வியட்நாம்லேருந்து வரமாட்டாங்க. அந்த 2 பீஸ் பார்த்திங்கன்னா $2, $1னா டொப்புன்னு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு பார்த்தங்க, என்னமோ குழகுழான்னு இருக்குது, சாப்பிடும்போது ஒரு ஸ்மெல் வருது. தித்திப்பாவும் அந்தளவுக்கு இல்லைங்க, ஆனால் நல்லா பலாப்பழம் மாதிரி தேனாக தித்திக்கோன்னாங்க. தேனாவும் தித்திக்கலை, ஒன்றும் தித்திக்கலை. எனக்கு இந்த $1 வீணானது தான் மிச்சம். இதுக்கு என்ன ஒரு பொருளாவது வாங்கியிருக்கலாம். ஃபைனலாக நான் தேடி வந்த இந்த ஃப்ரிட்ஜு மேக்னெட்டு, அடுத்தது கொஞ்சம் போல் விசிறி, இதெல்லாமும் எனக்கு கிடைக்க துவங்குச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கணுவாங்க. யோசித்து சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிக்கல, ஸ்மெல்லு பிடிக்கல. ஒரு வழியாக நமக்கு தேடி வந்த இந்த வியட்நாம் விசிறி கிடச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆசை இந்த விசிறி அப்படி விரிச்சிட்டு அதில் இருக்க ஓவியம் இதெல்லாம் வச்சுட்டு சம்மர் சீசனில் எங்கன்னா வெளியில் போனால் அழகாக ஸ்டைலாக விசிறலாம். ஸோ இந்த விசிறியும் வாங்கியாச்சு, அவங்க போட்டிருந்த அந்த தொப்பியும் வாங்கியாச்சு. மார்க்கெட்டுக்குள்ளே இல்லாமல் சாலை ஓர கடைகளில் இருக்கவங்ககிட்ட விலைகள் நம்ம கம்மி பண்ணி கேட்கலாம். இவங்களுக்கு நல்லாவே ஆங்கிலம் புரியுது. எல்லாருமே ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறாங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க. கண்டிப்பாக வியட்நாம் வரவங்க இந்த மார்க்கெட்டை சுற்றி பார்க்க தவறாதீங்க. தொன்மையான பழமையான இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வாங்கிறதுக்கு நிறையவே பொருட்கள் இருக்குது. என்ன ஒன்று, நாங்கள் கொண்டு போன வெயிட்டு 20 kg, திருப்பி அந்த 20 kgயோட தான் வரணும். திருப்பி எக்ஸ்ட்ரா பணம் கட்ட மாதிரி இருக்குன்ட்டு எப்படி பார்த்தோம் ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தாங்க வந்தோம். நான் போட்டிருக்கேன் இந்த வியட்நாம் தொப்பி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த நதிக்கரைகளில் தோன்ற சந்தைகள் 1858 பார்த்திங்கன்னா கோட்டைக்கு அருகில் வருது. இந்த டின் கோட்டை கிட்ட இருக்கிறத இந்த ஃப்ரெஞ்சு தகர்த்தெறிகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு மாற்றப்படுது. இதை மாதிரி இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெரிய 17ஆம் நூற்றாண்டுலேருந்து நல்ல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. இப்போ பார்க்குற இந்த மார்க்கெட் கட்டி 112 ஆண்டுகள் ஆகுது. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மார்க்கெட்டோட வரலாறும் பார்த்துட்டோம். எதிர்ப்புறமே மிகப்பெரிய ஒரு பார்க் இருக்குது. நாங்கள் ரிலாக்ஸாக அமர்ந்தாச்சு. வியட்நாமை சுற்றி சுற்றி அந்த 50 வருஷம் நடந்த வியட்நாம் போருக்கான சுவடுகள் தான் தெரியுது. அதற்கான சுற்றுலா ஸ்தலங்கள் தான் அதிகமாக இருக்கே தவிர மற்ற இடங்கள் நம்ம பார்க்குறதுக்கு ஒன்றும் சிறப்பாக கிடையாது. பதுங்கு குழிகள், அதற்கான வீடியோ போட்டிருக்கேன். போர் தளவாடங்கள் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் போட்டிருக்கேன். அடுத்தது US மாளிகை போட்டிருக்கேன். பழமையான ஒரு தபால் நிலையம், இத்தனை பதிவுகளும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். நல்லா ஊரை சுற்றிட்டு நல்ல பசி பாருங்கள். நாங்கள் போன உடனே நல்ல ஒரு இந்தியன் ஃபுட்டு ரெடியாக இருந்தது. ஏன்னா காலியாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபைனலாக வீடியோ எடுத்தேன். சிக்கன் கிரேவி நல்லா பெப்பர் போட்டு சூப்பராக இருந்தது. கொஞ்சம் சாலடு, ரசம், கமகம ரசம், ஒரு சாம்பார், நல்லா பீன்ஸு பொரியல், இந்த இடத்துல பன்னீர் பட்டர் மசாலா, இதோட ஒயிட் ரைஸ், நானும் இருந்தது. எந்த இடத்துல எங்கே வியட்நாம் போனாலும் நமக்கு பாஸ்மதி ரைஸில் தான் சாதம் வைக்கிறாங்க. அதை தவிர மற்ற எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் என்ன, இன்னொரு பிளேஸுக்கு தான் போக போகிறோம். வியட்நாமை சுற்றி சுற்றி போர் இடங்களே போட்டதால் உங்களுக்கு போர் அடிச்சிட்ருக்கோம். நம்ம அடுத்தது சூப்பரான இடத்த பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த நாடு என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே இருக்க சில பொருட்களை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 7ஆம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது புத்தகத்தில் பார்த்த இடம், என்னோட வாழ்நாள் கனவுன்னு கூட சொல்லுவேன். இந்த இடத்த நான் பார்க்கணுன்னுட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. 5 ஏஷியன் கண்ட்ரியில் எப்போங்க இந்த கோவிலை காட்டுவீங்க, எப்போங்க காட்டுவீங்கன்னு. ஆமாங்க, அடுத்த வீடியோவில் இந்த கோவிலை தான் சந்திக்க போகிறோம். இந்த கோவில் என்ன கோவில், அவர் சின்ன மாதிரியை நான் கையில் வச்சுருக்கேன். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க.
ரொம்பவே புராதனமான இந்திய அரசர் இந்த நாட்டில் போய் கட்டியிருக்காரு. இந்திய பேரரசர்களுக்கான ஒரு பெருமை, இந்து மதத்திற்கான ஒரு பெருமை, கட்டிடக்கலைக்கான பெருமை அப்படின்ட்டு எதை வேணால் இந்த ஊரில் சொல்லலாங்க. நம்ம இந்தியாவோட சிறப்பை சொல்லணும்னா முக்கியமாக இந்த ஒரு வயலில் பார்த்திங்கன்னா சுற்றி நீர்ப்பாசனம் எல்லா இடங்கள்லையும் ஆறு ஏரி கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் இந்த நீர்ப்பாசனம் தான் இருக்குது. கிணறுகள் நான் ஒன்று கூட இந்த ஊரில் பார்க்கலங்க. ஸோ வாங்க அடுத்தது நம்ம இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம். இந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கு இந்த கோவிலாம் அற்புதமாக இருக்கும். அதை தான் நாளை காலையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சீக்கிரம் போய் படுத்தாதாங்க 5 மணிக்கு எழுந்து இந்த கோவில் வாசலில் உட்காந்தோன்னா சூரிய உதயம் வர்றதை கண்குளிர பார்க்கலாம். இப்போயாவது இந்த கோவில் என்னன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு தெரியலையே. அது விஷ்ணு பகவானுக்கான ஆலயம். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம சிவபெருமானுக்கான ஆலயமும் இருக்குது. இதுதான் சிவபெருமானுக்கு ஆலயம். அடுத்தது போக போகிறோம். கோபுரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா பிரம்மதேவன் தான் இருப்பார். பிரம்மனுக்கு எங்கேயும் கோவிலே இருக்கக்கூடாது, நறு சிவன். ஆனால் சிவபெருமானோட ஆலயம் கோபுரம் முழுக்காமே பிரம்மர் தான். என்ன கான்செப்ட் தெரியல, ஆனால் ஓவியங்கள் எல்லாமே அழகழகாக இருக்குது. பார்க்கும்போது எதனா ஒரு ஓவியத்தை வாங்கலாமான்னு இருக்குது. என்ன தியாக்ஸ், வாங்கலாமா?